ஓம் சக்தி. ஆன்மீக குரு அருள் திரு பங்கார அடிகளார் அம்மா அவர்களின் திருவடியே சரணம் அம்மா. என் பெயர் சங்கீதா. நான் பக்கத்து கிராமம் தொரப்பாடியிலிருந்து பண்ருட்டி சக்தி பீடத்துக்கு கடந்த ஒரு 10 வருடங்களாக வந்துட்டு இருக்கேன். பண்ருட்டி சக்தி பீடத்தில் நடக்கிற வாரந்தோறும் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற குருபோற்றி, 3ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இயற்கை வழிபாடு ஆகிய எல்லா தொண்டுகளையும் நான் பங்கு பெற்று இருக்கேன். நான் பண்ருட்டி சக்தி பீடத்துலேருந்து இடுமுடி கட்டிட்டு மேல்மருவத்தூரில் போயிட்டு இடுமுடி செலுத்துவேன். இடுமுடி செலுத்திட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேல்மருவத்தூரில் 5 நாளோ இல்லை 10 நாளோ நான் இடுமுடி தொண்டு செய்வேன். இடுமுடி தொண்டு மட்டும் இல்லாமல் அமாவாசை தொண்டு, அவதார பெருவிழா, அம்மாவுடைய அவதார பெருவிழாவுக்கெல்லாம் தொண்டு செஞ்சுருக்கேன். போன வருடம் பண்ருட்டி சக்தி பீடத்தில் நடந்த கோடி அர்ச்சனையில் நானும் கலந்துட்டு வந்தேன். அந்த கோடி அர்ச்சனையில் கலந்து வந்தால எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். கோடி அர்ச்சனை கலந்துக்கிட்ட வரைக்கும் எனக்கு தெரியாது என் உடம்புல இருக்குன்னு சொல்லிட்டு, கோடி அர்ச்சனை முடிந்து ஒரு 15 நாட்களுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. உடம்பு முடியாமல் போனப்ப நான் பண்ருட்டி ஜிஹெச்சில் போயிட்டு செக் பண்ணேன். ஜிஹெச்சில் செக் பண்ணுறப்ப உங்களுக்கு நெஞ்சில் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கடலூர் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ருட்டி சக்தி பீடத்தில் அம்மாட்ட நான் சொல்லி அழுதுட்டு மறுநாள் நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாங்கள் செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கு இது புற்றுநோய் கட்டியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்திரையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான் எனக்கு. நானும் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், புற்றுநோய் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சரிப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னதால ரொம்ப பயந்துட்டு நான் எங்கள் பூஜை ரூமில் உட்காந்து அம்மாட்ட வேண்டிட்டு இருந்தேன். டேப்லெட் எல்லாம் வச்சுட்டு, எனக்கு மட்டும் ஏம்மா இப்படி நடக்கணும், இந்த சின்ன வயசுலேயே எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வரணும், எனக்கு 2 சின்ன பசங்க இருக்காங்க, இந்த டேப்லெட் எடுத்துக்கினா எனக்கு சரியாகுமா, ஒருவேளை சரியாகலைன்னா நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட அழுதுகிட்டே இருந்தேன். நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயத்த கூட நான் அம்மா கிட்ட பூஜை ரூம்லேயோ இல்லை பண்ருட்டி சக்தி படுத்த கருவறை முன்னாடியோ உட்காந்து நான் எல்லா விஷயத்தையும் அம்மாட்ட தான் சொல்லுவேன். அம்மாட்ட சொல்லிட்டு நான் அழுதுகிட்டே இருக்கிறப்ப ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பூஜை ரூம்லேயே ஒரு ஓரமாக நான் படுத்துட்டேன். படுத்துட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. அம்மா செவ்வாடையில் நீ பயப்படாத, நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, நான் உன் கூடவே தான் இருப்பேன், எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன அந்த குரல் கேட்ட உடனே நான் கண் முழிச்சு பார்த்தேன். நான் நல்லா தூங்க கூட இல்லை, 5 நிமிஷம் கூட இல்லை. அம்மாட்ட நான் அழுதுட்டு கண்ணை மூடின உடனே அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே, அம்மாவே சொல்லிட்டாங்க சரியாகிடும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் டேப்லெட் எடுக்க ஆரம்பித்தேன். டேப்லெட் எடுத்து இப்போ ஜனவரி மாதம் போயிட்டு நான் செக்கப்புக்கு போனேன். செக்கப் போயிட்டு டாக்டர் பார்க்குறப்ப படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிட்டு வருது, இன்னும் 6 மாதமோ இல்லை 8 மாதத்துலமோ உங்களுக்கு சரியாகிடும்னு சொல்லியிருக்காங்க. டாக்டரே ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, புற்றுநோய் ஆரம்ப காலத்தில் யாருக்குமே தெரியாதுமா, அது ரொம்ப முத்திட்டாலும் இல்லை பாதி ஸ்டேஜ் தாண்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை உடம்புல இருக்குன்னே தெரியும், உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுது, நீங்கள் கும்பிட்ற கடவுள் தான் உங்களை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா என்னுடைய வாழ்க்கையில் எல்லா இக்கட்டான சூழ்நிலையும் என் கூடயே இருந்திருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா இப்படி தான் செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லபடியாக நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு பெண் குழந்தை ஒன்று இருக்குது. நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், நான் எல்லா தொண்டுலையும் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தொண்டு செய்கிறதால நமக்கு நம்ம வேண்டதெல்லாம் கிடைக்குன்றதை விட ஒரு தொண்டு செய்யறதால போன உயிர் திரும்ப கிடைக்கும்ன்றது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. அம்மா அவதார திருநாளுக்காக நான் 2 நாள் தொண்டு செய்ய மேல்மருவத்தூர் போயிட்டு வந்த மறுநாள் என் பொண்ணுக்கு அப்போ 5 இல்லைன்னா 6 வயசு இருக்கும். ஒரு மரத்துல ஏறி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த உடனே அவங்க கவுந்து விழுந்ததால இதயத்துல அடிபட்டு மூச்சு நின்றுடுச்சு. மூச்சு நின்றுட்ட உடனே நான் அப்போ கூட நான் அழறப்போ கூட ஓம் சக்தி அம்மா ஓம் சக்தி அம்மா அப்படின்னு தான் சொல்லி அழுவேன். அப்படி அழுதுட்டு இருக்குள்ள பக்கத்தில் இருக்கிறவங்க குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டு வந்துட்டாங்க. ஏற்றிட்டு வரப்போ என் குழந்தைய மார்லேயே தட்டிகிட்டே வந்திருக்காங்க. துறப்பாடலாங்க ஊர்லேயே விழுந்துடுச்சு. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, குழந்தை தலையெல்லாம் தொங்கிடுச்சு, குழந்தை போயிடுச்சு, குழந்தைய விட்டுட்டடி அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பயும் அம்மாவே அழுதுறேன், ஓம் சக்தி அம்மா பங்காரம்மா என் பொண்ணை எனக்கு காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு அழுதுனே வந்தேன். கரெக்டாக நம்ம பண்ருட்டி சக்தி பீடம் அந்த வாசல் எதிர்க்க பாப்பா அங்கேருந்தே மாரில் தட்டின்னு வந்தாங்க. ஆனால் நம்ம சக்தி பீடம் அம்மா எதிர்க்க என் குழந்தை கண் முழிச்சு பார்த்து மூச்சு விட்டா. அவளை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டாலுமா என் பொண்ணுக்கு இப்போ 10 வயசு ஆகுது, நல்லா தான் இருக்கா.
அம்மா இவ்வளோதான் எனக்கு வந்து மறுபடியும் உயிரோட மீட்டு வந்து என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் வந்து அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் என் பொண்ணுக்கும் சொல்லிட்டு வரேன், இப்படி தான் இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்க வந்து இந்த காலகட்டம் ரொம்ப கெட்டு போயிருக்கிறதால அம்மாவை நாடி அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்கணும். செல்ஃபோனெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் வந்து அம்மா வந்து சொல்கிற மாதிரி தொண்டு செய்யுங்க. தொண்டு செய்கிறதால நம்மளால் ஒரு உயிரையே காப்பாற்ற முடியும்.